நம்ம எங்க போறோம்னா டெம்பிள். வாங்க போலாம். அடுத்த லாங் வீடியோ. எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா ட்ராவல் பண்ணுறது. சின்ன வயசில் பஸ்ஸில் சைட் சீட்டில் உட்காந்துட்டு இருந்து ரொம்ப தூரம் போகணுன்னு ஆசையாக இருக்கும். ஆனால் சீக்கிரத்தில் 2-3 ஸ்டாப்பேஜில் எங்கள் வீடு வந்துடும். அதுக்கு மேலேயும் போகணுன்னு ஆசைப்படுவேன். ஆனால் நடக்காது. எனக்கு வீடு வந்துருச்சு, இறங்கித்தானே ஆகணும்னு சொல்லிட்டு இறங்கிடுவேன். அது வாழ்க்கையில் ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமா இருந்தது. எனக்கு ஒரு கோலாக இருந்தது. எனக்கு ட்ரைவிங் பண்ணணும், எனக்கு நிறைய இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா கிட்டே கேட்டேன், அப்பா எனக்கு ட்ரைவிங் படிக்கணும்ப்பா. அதுக்காக சாப்பிடாமலாம் இருந்து பார்த்தேன். ஆனால் எங்கள் அப்பா ஒத்துக்கவே இல்லை. இப்போ எல்லாம் ட்ரைவிங் படிக்க வேணாம், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, நீ இப்போ எதுக்கு ட்ரைவிங் படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்னை படிக்காமலே விட்டுட்டாங்க. சரி, நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஆசை என்னை விடவே இல்லை. நான் ட்ரைவிங் படித்தே ஆகும்னு சொல்லிட்டு நான் டியூஷன் எடுத்து அந்த பைசையில் கிடைக்கிற பைசையில் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணி நான் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து இன்றைக்கி நான் வண்டி ஓட்டுறேன். நதியால வச்சு கொடுக்கணும். வைக்க பின்னாடி பார்த்தீங்கன்னா அழகா இருக்கு. நல்லா இருக்கா? இதான் நாகம் மந்திர் பாருங்க, ஹைதராபாத். கோவிலுக்குள்ளே கேமரா நாட் அலோட் சொல்லிட்டாங்க. அதனால தான் வீடியோ எடுக்கலைங்க. வெளியே இருந்து மட்டும் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இந்த லெமன் ரைஸ் கொடுத்தாங்க, புளியோதரை கொடுத்தாங்க. 20 ரூபா பேக்கெட்டு. அதை மட்டும் வாங்கி 5 பேர் ஒவ்வொரு பேக்கெட் சாப்பிட்டு மதிய சாப்பாடு இங்கேயே முடிச்சிட்டோம். இங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்பினோம். மாசவல்லிய கெட்டிக்கவா, மாசவதிய கெட்டிக்கவா, அடியாராணி பாருண்டா நான் நிக்கிற போடி. என்ன நீ விட்டு இருக்கலாம்டா, ஆனா நான் உன்னை விட்டு இருக்கவே.
என்ன போல் என் புருஷனுக்கும் ட்ராவல்னால் ரொம்ப பிடிக்கும். சண்டே ஆனால் கொஞ்சம் வெளியே போகிறது அவருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணும். அப்புறம் வந்து என் பசங்கள்னால் ரெஜோரி வரை நாங்கள் போயிட்டு வந்தோம். எந்த வாமிட்டிங்கோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் போயிட்டு வந்தோம். மற்றவங்க எல்லாம் 1 கிலோமீட்டருக்குள்ளே 10 தடவை கிளம்பி வாமிட்டிங்னே காரை நிப்பாட்டுவாங்க. நாங்கள் வந்து ஜம்முலேருந்து இறங்கி அங்கே இருந்து நாங்கள் வந்து 6 ஹவர்ஸ் வந்து மேலே போயிருக்கோம் ஜம்முலேருந்து. அப்படி ஒரு உயரமான இடத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கடவுள் புண்ணியத்தினால இதுவரை ட்ராவலில் எந்த வாமிட்டிங்கோ எதுவுமே வந்ததே கிடையாதுங்க. வாழ்க்கையில் நமக்கு ஒரு கோல் இருந்ததுன்னா அதை நோக்கி நம்ம பயணம் வந்து ஒரே வழியாக இருக்கணும். அந்த திசை திரும்பி பார்த்தோன்னா நமக்கு வந்து பல வழிகள் காமிக்கும். அந்த வழியில் எதுவும் நடக்காமல் ஒரே வழியில் நம்ம நடந்தோன்னா அந்த கோலை வந்து கண்டிப்பாக நம்ம எட்டி பிடிக்க முடியும். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிற ஒரு விஷயங்க. அது மாதிரி காலைல ஏர்லி மார்னிங் 3 o'clockலேருந்து 5 o'clock உள்ள பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்பி நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அதை கடவுள் கண்டிப்பாக நடத்துவார். இந்த பிரபஞ்சம் அதுக்கு நமக்கு துணையாக நிற்கும். இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம எல்லா விஷயோடையும் வந்து வேறாக நின்று நமக்காக வேலை செஞ்சு தரும். அதனால் நீங்கள் எந்த விஷயம் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்பி உங்கள் விஷயம் ஒரு புக்கில் எழுதி வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லா புனித ஸ்தலங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 o'clock வந்து பாட்டு போடுவாங்க, பூஜை நடக்கும், எதுனா ஒன்று நடக்கும். அந்த டைமில் வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒரு டைம் ஆனதுனால பிரம்ம முகூர்த்தம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த டைம். சின்ன பிள்ளைங்க வந்து படிக்கிற பிள்ளைங்க இந்த டைமில் எழும்பி படித்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் வாழ்க்கையில். அது மாதிரி எக்ஸசைஸ் ஆகட்டும், எந்த ஒரு கோல் நம்ம அச்சீவ் பண்ணனாலும் ஏர்லி மார்னிங் நம்ம பண்ணால் கண்டிப்பாக அந்த கோல் வந்து நமக்கு வந்து முழுசாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். லாஸ்ட்டில் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு கோல் இருக்கணுங்க. ஏதாவது ஒரு கோல் நம்ம வாழ்க்கையில் இதை அடையணுங்கிற கோல் நமக்கு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நமக்கு நடக்கும். நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ண போதும் கண்டிப்பாகவே நடக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எவ்வளோ டைம் என்னோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. நாங்கள் வீட்டு வந்து சேர்ந்துட்டோம். உங்கள் வேலைகளும் நடக்கட்டும். என்னையும் உங்களையும் மீட் பண்ண வச்சு அந்த யூனிவர்ஸுக்கும் அந்த கடவுளுக்கும் நன்றி சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.